கருணாகரனுக்கு சந்தேகம் வந்தாச்சு. ஆனந்தியுடைய கர்ப்பத்துக்கும் மித்ராவுக்கும் முக்கியமான சம்பந்தம் இருக்கு. அதை இந்த ரகுவை வச்சே பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஆனால் இப்போ ரகுவை பங்களாதேஷ் மாற்றிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது எதையும் சாதிக்க முடியாது. இதில் மித்ரா என்ன தப்பு பண்ணியிருக்கான்றதும் நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் இந்த ரகுவை வச்சே நம்ம பணம் சம்பாதிக்கலாம். ஒரு 4-5 லட்சம் மித்ரா கிட்டேருந்து அடிக்கலான்னு பார்த்தோம். இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லாத போச்சே. இல்லை இவனை பங்களாதேஷ் நம்ம அனுப்பக்கூடாது. இவனை வச்சு தான் இனிமே மித்ரா கிட்டேருந்து நம்ம பணத்தை கறக்கிற வழியை பார்க்கணும். ஏன்னா இவனுக்காக நம்ம நிறைய செலவு பண்ணிட்டோம். இதுக்கெல்லாம் நமக்கு மொட்டை அடிச்சுட்டு போயிடுவாங்க போல் அப்படின்னு சொல்லி கருணாகரன் இவங்க ஏற்காடு கிளம்புறதுக்கு முன்னாடியே கருணாகரன் 2 நாள் லீவு போட்டுட்டு ரகுவை பங்களாதேஷ் அனுப்புறதுக்கான வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆனால் கண்டிப்பாக ரகுவை பங்களாதேஷ் அனுப்ப மாட்டார். இப்போதைக்கு இவங்க நம்ம ஆனந்தி, அன்பு இவங்கெல்லாம் ஏற்காடு போகிறதுக்கு முன்னாடியே ரகுவும் கருணாகரனும் ஏற்காடில் தான் இருக்காங்க. இந்த விஷயமா ஏற்காடில் இருந்துக்கிட்டு நம்ம மித்ராவுக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அங்கே தான் இருக்கோன்னு சொல்லலை, அவனை தான் மேடம் கிளப்பிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி மித்ராவை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏற்காடுக்கு மித்ராவும் வராங்க, அதே சமயத்தில் துளசியும் வராங்க. ஏன்னா துளசி எதுக்காக வராங்கன்னா ஆனந்தியை ஒழிச்சு கட்டிட்டு அன்புவை இங்கேருந்து சிங்கிளாக தான் கொண்டு போகணும். அவங்க 2 பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் மனைவியாக கொண்டு போகவே கூடாது. ஆனந்தியை முடிச்சு கட்டிட்டு தான் இங்கேருந்து அன்புவை மட்டும்தான் நம்ம கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு துளசியும் ஒரு தனியாக பிளான் போட்டுட்டு வராங்க. இந்த இடத்துல மித்ரா, மகேஷ் இவங்க 2 பேரும் அன்பு ஆனந்தி 2 பேரும் ஒன்று சேரணும், ஒன்றா இருக்கணும், அவங்க எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்களை இப்படி வரவழைச்சா நம்ம ரகுவை ஈஸியாக நாடு கடத்திடலான்னு சொல்லி பிளான் பண்ணாங்க மித்ரா. ஆனால் இவங்க பண்ண பிளானில் கருணாகரன் ஒரு குட்டி விளையாட்டை காமிச்சிட்டாரு. கருணாகரன் மட்டும் இங்கே இருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக